உலகிலேயே அதிவேகமாக ஓடக்கூடிய தடகள வீரர் உசைன் போல்ட். அவரது வேகத்திற்கு ஈடு கொடுப்பது என்பது சவாலான விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட உசைன் போல்ட்டை கூட விரட்டி பிடித்து விடலாம். ஆனால் நமது தெருக்களில் வரும் இடியாப்பக்காரர்களை விரட்டி பிடிப்பது என்பது இயலாத காரியம் என்று நெட்டிசன்கள் கலாய்ப்பது வழக்கம். தெருக்கள் முழுவதும் இடியாப்பம் இடியாப்பம் என்கிற சப்தம் ஒலித்துக் கொண்டே இருந்தாலும் அதனை வாங்க ஆசையோடு செல்லும் போது வாம்மா மின்னல் என்பது போல கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டுவதை நம்மில் பலரும் உணர்ந்திருப்பார்கள். அப்படியும் சிலர் இடியாப்பம் விற்பவர்களிடம் இடியாப்பம் வாங்கிவிட்டால் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு இனி வாழ்வில் இந்த நிகழ்வு நடக்குமா என தெரியவில்லை என்கிற அளவுக்கு பெருமையோடு சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டும் வருகிறார்கள். இது ட்ரெண்டாகவும் மாறி இணையத்தில் ஏராளமான மீம்ஸுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. அதிலும் அந்த இடியாப்பம் இடியாப்பம் என்ற சப்தமும் வைரலாக பரவி வருகிறது. இப்படி பிடிக்கவே முடியாத சின்ராசுகளாக வாழ்ந்து வரும் இடியாப்ப வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் சைக்கிள், இருசக்கர வாகனங்களில் இடியாப்பம் விற்கும் வியாபாரிகள் கட்டாயமாக உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இனி உணவு பாதுகாப்பு துறையிடம் உரிமம் பெற்று இடியாப்பம் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அந்த உரிமத்தை ஆன்லைனில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் பல இடங்களில் விற்கப்படும் இடியாப்பங்கள் சுகாதாரம் இல்லாமல் இருப்பதாக புகார்கள் குவிந்து வருவதுதான். இடியாப்ப வியாபாரிகள் தாங்கள் பெறும் லைசன்ஸை ஒவ்வொரு ஆண்டும் உணவு பாதுகாப்பு துறையிடம் புதுப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தலின்படி இடியாப்பம் தயாரிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தலையிலும் கையிலும் உறைகள் கட்டாயம் அணிய வேண்டும். இடியாப்பத்தை பாதுகாப்பாகவும் சுகாதாரமான தரமான பொருட்களை கொண்டும் தயாரிக்க வேண்டும். மேலும் காய்ச்சல், நோய் தொற்று பாதிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் இடியாப்பம் விற்பனையில் ஈடுபட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புகளை பார்த்த சிலர் இதெல்லாம் சரிதாங்க, ஆனா அந்த இடியாப்பம் எக்ஸ்பிரஸ் இனியாவது நிற்குமான்னு கேட்டு சொல்லுங்க என தங்களது கவலைகளை இணையத்தில் புலம்பி வருகிறார்கள்.